வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் உருப்புற சீரிஸில் இன்றைக்கி நாள் 2. நேற்று மாஸ்டர் வராத காரணத்தினால மொத்த வேலையை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால் வலி உயிர் போயிடுச்சு. எந்திரிச்சது லேட்டு தான். நேராக பர்ச்சேஸ் கிளம்பியாச்சு. ரொம்ப நாளாக நான் மறந்துட்டே இருந்தேன் ஓட்ஸ் வாங்கணும்னு. இன்றைக்கி போய் வாங்கிட்டு இது ஹெவியாக வேலை பார்த்தனால ஹெவியாக சேலரி கொடுத்துருந்தாங்க. அதுக்காக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு பீனட் பட்டர் வாங்கணும்னு தேடிட்டே இருந்து பார்த்தா நம்ம நண்பர் இருக்கார். சரி, அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வாட்டர் பாட்டில் எதாவது இருக்கான்னு பார்க்க போனால் எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்கார். ஃபாலோ பண்ணுறாரா என்னன்னு தெரியல. சரி வேணாம் இப்போதைக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். இந்த வாட்சே ஒரு 600 வந்துச்சு நான் வாங்கின டைமு. இன்றைக்கி பர்ச்சேஸில் நான் நிறைய பொருள் ஹெல்த்தியாக வாங்கினேன். அதுவே 600 தான். ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் தம்பி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க சாப்பிட்றதுக்குன்னு கேட்க ஆரம்பிச்சாரு. அவர் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவருக்கும் சாப்பாடு வச்சுட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எக் ஒயிட் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் தம்பி கொடுத்துட்டேன். இன்னமும் விளையாண்டுட்டு தான் இருந்தார் தம்பி. அவருக்கு பாய் சொல்லிட்டு நேராக கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போய் பார்த்தா மாஸ்டர் வந்துட்டார். என்னென்ன லீவ் அப்படின்னு கேட்டால், தம்பி இன்னும் ஒரு வாரம் தான் வருவேன், இதை விட பெரிய வேலையாக போகிறேன், துப்பாக்கியை பிடிக்க சிவான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நானும் பயத்தோட சரினே பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். நைட்டு சாப்பாடுக்கு கடையிலேயே ஒரு 4 முட்டை எடுத்தாச்சு. நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்க எல்லோரும் சாப்பிடணும். குட்டி குட்டி நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டுட்டு அப்புறம் நம்மக்கிட்டேயே சப்பாத்திலாம் இருந்துச்சு. சப்பாத்தியும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன்.